ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. வெண்ணிலாவோட மாமா நமக்கு கிடைச்ச பிடிஎஸ் எல்லாத்துலேயும் ஒரே காஸ்டியூம் தான் போட்டிருக்காரு. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். விஜய் தாத்தா டேரக்டர் சார் இருக்கும்போது அதே காஸ்டியூம் தான் போட்டிருந்தாரு. அதே மாதிரி ப்ரெஸ் மீட்லேயும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. பசுபதி வீட்டில் பசுபதி கூட பேசிகிட்டு இருக்கும்போதும் அதே காஸ்டியூம் தான் போட்டிருக்காரு. ஓவராலாக அவர் வச்சுருக்க அது ஒரு காஸ்டியூம், நம்ம கிடைச்ச பிடிஎஸ் எல்லாமே அந்த ஒரு காஸ்டியூம் தான். ஏன் எல்லா 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 சீன்லேயுமே ஒரே காஸ்டியூம் போட்டிருக்காரு? இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி விஜய் காவேரி கிட்ட பேசுவாங்களே, அதாவது இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் வந்து சொல்லுவாங்க காவேரி கிட்ட. ஸோ காவேரி வந்து ப்ரீவியஸ் டே தான் இந்த காஸ்டியூம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டே அந்த நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம்ல பிங்க் கலர் ட்ரெஸ் அது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் வந்து மாமா கூட்டு வந்துறாரு, காலைல நைட்டு கிளம்பி இப்படின்னு காலைல வந்துடுவார். ஓகேங்களா, ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வரும்போதே இந்த ட்ரெஸ்ஸில் தான் மாமா வராரா, ஒரே நாள் இது எல்லாமே நடக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இல்லைனா வரும்போது வேறு காஸ்டியூம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கிடச்ச பிடிஎஸ் எல்லாமே அந்த ஒரே நாள் ஷூட்கான பிடிஎஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் போட்டிருந்த ஷர்ட்டும் மாமா கூட ஃபஸ்ட்டு நமக்கு அப்டேட்ஸ் ஒரு நியூ என்ட்ரி நமக்கு வந்து அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணது இல்லையா, பிரவீன் மன்னர் சார் தாத்தா கூட இந்த ஒரு ஃபோட்டோ பாருங்கள். விஜய் போட்டிருக்க இந்த ஒரு ஷர்ட்டும் ப்ரொமோவில் வந்த ஷர்ட்டும் ஒரே ஷர்ட் தான். அப்படிங்கிறப்ப அந்த இது ஷூட் பண்ணாங்க இல்லையா, ப்ரெஸ் மீட், இதை வந்து முன்னாடியே ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த ஒரு காஸ்டியூம் தான் விஜய் வந்து போட்டிருக்காரு. அதே காஸ்டியூம் தான் போட்டிருக்காரு. மாமாவும் அதே காஸ்டியூம் தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க சீன் எப்போனாலும் எடுப்பாங்க. இந்த சீன் ஃபஸ்ட், அந்த சீன் செகண்ட், அந்த மாதிரி வரிசையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்பப்போ எது முடியுதோ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அது கரெக்டாக கடைசியை வந்து கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. எந்த அதாவது நம்ம ப்ரெஸ் மீட் போட்டிருந்த அதே ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஃபஸ்ட்டு மாமா கூட இருந்த ஒரு ஃபோட்டோமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது எல்லாமே முன்னாடியே எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் தங்கிட்டு போவாங்களா, இல்லைன்னா என்னோட டவுட் இதுதான். வந்த அன்னைக்கு அதே காஸ்டியூம்லேயே வந்துட்டு வெண்ணிலாவையும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இமீடியட்டாக வந்து பசுபதி அவங்களோட அது மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அதாவது நல்ல விதமாக அந்த பொண்ணோட மனசு கெட்டு போயிடக்கூடாது, திருப்பி பழைய மாதிரி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமாக சொல்லி, எப்படி ஆக்சுவலாக இன்னும் நான் நல்லவராக தான் இருக்கார். ஸோ எங்கே நம்ம அக்கா பொண்ணு திருப்பி வந்து பேக் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அந்த ஓகே சொல்லி ப்ரெஸ் மீட் வந்து பண்ணுறாங்க. அவங்களோட பிளான் வேறு, பட் இவரோட திங்கிங் வேறு தான் நினைக்கிறேன். பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நல்லவராக தான் இருக்கார். அதுவுமே ஒரு ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக சொல்லி தான் அவரோட மைண்டை மாற்றுறாங்க, நெகட்டிவாக சொல்லி மைண்டை மாற்றலை. இது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்பயும் அதே காஸ்டியூம் தான் போட்டிருக்காங்க. மேபி ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்த உடனே மாமாவோடய வந்து வெளில அனுப்பிச்சி வச்சிடறாங்க. அவர் போகிற வழியில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி கூப்பிட்டு போய்ட்டு அவங்க வீட்டில் உட்கார வச்சு எல்லாமே பேசுகிறாரு. அதே டேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் நடக்குது. அங்கே ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னா அதே காஸ்டியூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஸோ இதுக்கடவுள் விஜய் வந்து வீட்டுக்கே போக மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து தாத்தா பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களா இருக்கும். அதுக்குள்ளே அங்கே போயிட்டு ப்ரெஸ் மீட் வச்சு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எல்லாமே ஒரே நாளில் நடக்குதா, இல்லை வந்து ஒரு நாள் அங்கே தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போக வைக்கிறாங்களா, அப்படிதான் என்னோட டவுட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதே எல்லாமே ஒரே நாளில் இருக்கும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மாமா வந்து வேறு எந்த ஒரு காஸ்டியூமும் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஃபுல்லாக வந்து அந்த க்ரீன் கலர் ஷர்ட்டில் மட்டும் தான் நமக்கு காஸ்டியூம் கிடச்சிருக்கு. பிடிஎஸ் அப்டேட்ஸ் எல்லாமே இதெல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வந்த டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளில கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பசுபதி கூப்பிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அதே கையோட விஜய் வீட்டுக்கு வராங்க. இதெல்லாமே வேணா விஜயும் அதே காஸ்டியூம் தான் போட்டிருக்காரு. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மாமா மீட் பண்ணும்போது இந்த காஸ்டியூம் தான் அதையும் போட்டிருக்காரு. இதெல்லாமே பார்க்கும்போது இப்படி தான் நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. அதை வெயிட் பண்ணி நாளைக்கு எபிசோட நமக்கு ஏதாவது தெரிஞ்சிடும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிறோட எங்கேயாவது விஜய் பசுபதி காவேரி மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு 90% வாய்ப்புகள் கம்மி தான். பார்ப்போம் அது ஆன் ஸ்க்ரீனா ஆஃப் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வெயிட் நாளைக்கு தெரிஞ்சிடும் நமக்கு எல்லாமே. இப்படிதான் நான் புரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கூட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும், அதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.